சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் அவசர சட்டம், ஸ்டாலின் கதை முடிகிறதா? வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அதிர்ச்சி. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் வருகின்ற 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் வருகின்ற 1ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. மீண்டும் எந்த ஒரு முக்கிய அறிவிப்புகளையோ ஸ்டாலின் வெளியிடக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடுவார்கள். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பறக்கும்படை அதிகாரிகளும் குவிக்கப்படுவார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி என்னவென்றால், தமிழ்நாட்டில் இனியும் அவர் இதுபோன்ற ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட முடியாது. மேலும் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் திமுகவின் நிர்வாகிகள் செய்கின்ற தவறுகள் உடனடியாக வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அமைச்சர்களது அதிகாரங்கள் முழுவதுமாக பறிக்கப்படும். அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி பொற்காலம் என்று மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் மின்சார கட்டண உயர்வு, தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, குறிப்பாக அனைவருக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு என்று கூறிவிட்டு தேர்ந்து செய்யப்பட்ட குடும்ப தலைவிகள் என்று அந்தர்பல்டி அடித்த ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் பேசியுள்ளார். 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள காரணத்தினால் திமுக இதுவரை ஊழல் செய்த பணத்தில் 40% செலவு செய்ய முன்வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் உங்களது ஆட்சியில் சிறப்பான ஆட்சியை செய்துள்ளீர்களா? சொன்ன 543 வாக்குறுதிகளை முழுவதுமாக, ஏன் 75% நிறைவேற்றியிருக்கிறீர்களா? அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் ஸ்டாலினுக்கு சவாலும் விட்டுள்ளார். தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, யார் ஆட்சி அமைத்தாலும் தேர்தல் நெருங்கிவிட்டால் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் தமிழகம் வந்துவிடும்.